ஆலோலம் செய்ய நாயலொட்டி கொண்டு குறிஞ்சி குற்றவன் குலக்கொடி நீ வாழ்க குலம் வாழ்க குற்றம் வாழ்க உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில புறங்கள் கேட்கலாம் நீ கேட்கலாமா? மெச்சுவோல் வேங்கடவ வெண்பாவிர பாதையில் சீரல் ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாவென்ற பரந்தாமனின் புகழை அன்னதினமும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்திரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க 1.25 அடியிலே 7 சீரிலே அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேட்குங்கள் சுவாமி. ஆவதும் பரத்துளி அழிவதும் பரத்துளே போவதும் பரத்துளே புகுவதும் பரத்துளே தேவரும் பரத்துளே திசைகளும் பரத்துளே யாவரும் பரத்துளே யானும் பரத்துக்குள்ளே. நான் பரம் என்றால் உலகம் என்ற பரன் அப்படின்னா சிவன் என்ற பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான். இப்படி எல்லாம் உங்களை யாம் வாழ்த்து இருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ எம்மை 10 அவதார கதாநாயகன் பரந்தாமனின் புகழை பாடக்கூடிய தாங்கள் எங்களிடத்து வந்ததுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று எம்மை வணங்கமைக்க வேண்டும். ஒரு வாழ்த்துக்கள் எல்லா விஷயங்களுக்குமே கவியில் இருக்காங்க. எல்லா விஷயங்களுக்குமே தண்ணீர் நெல்லு கிரைத்தனை வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் வாங்கி புசியுமா தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உள்ளரே அவரை பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்படி எல்லாருக்கும் சாப்பிடுறது முகமலர்ச்சியோட உணவு பரிமாற வேண்டும் என்று கூட ஒப்புடன் முகமணந்து உபசரித்து உண்மை பேச உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் உப்பழமோடு பால் அண்ணம் முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசினோடு கடும் பசியாகும் தானே. இது மாதிரி எல்லா விவரங்களுக்குமே கவி இருக்கு. பாத்தீங்களா? அதை முன்னோர்கள் புலவர்களும் கவிஞர்களும் அறிஞர்களும் எழுதிவிட்டு சென்றது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நல்ல நெஞ்சத்துள் நடு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. இப்படியெல்லாம் படிப்புக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சொல்லி இருக்கிறேன். அதனால்தான் உங்களுக்கும் ஆவதும் பரத்திலே அழிவதும் பரத்திலே பரம் என்று இப்படியெல்லாம் உங்களை யாம் வாழ்த்து வைக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இந்த சிறப்பு அம்சங்களாம் என்ன காரணம்னா எதிராளி என்ன பேசுறாங்களோ அந்த பேச்சுக்கு தகுந்தாற் போல் பேச்சு பேசுற மாதிரி நம்ம படிச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம பேசலாம். ஒரு வேளை நம்ம படிக்கலையா நம்ம ஒரு வழியில பேசிக்கிட்டு போகலாம். அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன வழி தெரியுமோ அதுல வழியில பேசிட்டு போகலாம். மாதிரிதான் இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருந்தோம். தெரியலையா நம்ம ஒரு வழியில பேசிட்டே போவோம். கண்டிப்பா அப்படின்னு நம்ம போறோம். ஏன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஆமா, அவங்களை வேதனைப்படுத்த கூடாது. வேதனைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்தால் படித்துத்தான் ஆக வேண்டும். அதெல்லாம் தெரியாம மண்டகடமா பேசினா தான் வரும். அதை பண்ணுவோம் நம்ம. ஏன் தெரியுமா? நல்லவர்களுக்கும் நல்லவனுக்கும் 3 பாதை பாருங்களா. நல்லோருக்கும் நல்லோருக்கும் அறிவாளிக்கும் முட்டாளுக்கும் 2 பாதை. ஏன் அறிவாளிக்கும் 2 பாதை 3 பாதைன்னு சொன்னேன்? போறவன் அறிவாளி வர்றாப்பா நம்ம விலைக்கு போவோம்ப்பா ஒதுக்கும். அங்க இருந்தவர அறிவாளி. சரி அவர் வர்றாரு நம்ம ஒரு வழியில போவோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு வழி நடுவில் போறது ஒரு வழி. அது மாதிரி அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. அறிவாளி ஒதுங்கி போ எதுக்கு வம்பிட்டு போவேன். முட்டாள வரட்டுமே நம்ம பாதையை விட்டு விலை எதுக்கு நம்ம விலகணும் அப்படின்னு போவேன். அவன் வேணா ஒதுங்கி போட்டோம் ஒதுங்கட்டுமே அப்படின்னு வெளில போவேன். முட்டாளுக்கு ஒரே வழி தாங்க. போற ஒரு முட்டாளு வர்ற ஒரு முட்டாளு. ஒதுங்கட்டும் நம்ம எதுக்கு ஒதுங்க நம்ம ஒதுங்கணுமோ அது மாதிரி போயிருங்க. நம்ம வழி என்ன உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியாது. நம்ம வழி தண்ணி வழி. அந்த சொன்ன மாதிரி தண்ணி வழி. என் வழியில நான் போக பாக்குறேன். ஒரு வேளை என் வழியை உங்களால பின்பற்ற முடியும்னா பின்பற்றுங்க. அப்படி பின்பற்ற முடியலைன்னா ஓரமா நில்லுங்க. நானே பேசி கதையை முடிச்சுட்டு போறேன். 2 வழியோட முடிச்சிடும். என்னடா நம்ம பக்கம் வந்து நம்மளை இப்படி சொல்றாரு நீங்க நினைக்க கூடாதுங்க. நாங்கள் இந்த மண்ணில வளர்ந்தவங்க தாங்க. நானு இந்த ஆரம்ப காலத்துல இவர் 2 பேரு. அவர் என்ன செய்வாரு? ட்ரௌசர் போட்டுட்டு தாங்க நாடகம் பெட்டி வாசிக்க வர்றாரு இவரு. நான் அந்த வயசுல என்ன செய்வேன்? என்னை சின்ன பையன் ஊர்ல சொல்லிடுவாங்கன்ட்டு நான் வேஷ்டியை கட்டிட்டு வரேங்க. அப்பவே எனக்கு 12 வயசு. வேஷ்டியை கட்டிட்டு வரேன் நான். நாடகம் இப்படி நடக்குங்க. நான் ஒரு இது உங்கள்ட்ட பதிவிட விரும்புகிறேன். நாடகம் நடக்குங்க. உள்ள வேஷம் போடுறவன் சரி வெளியில் அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போவேன். திரும்ப உள்ள வரலான்னு வருவேங்க. ஊர் முக்கியஸ்தர் என்னை அடிச்சு வரட்டி ஓடுற சின்ன பையனுக்கு வெளியில் உட்காந்து நாடகம் பாடுறாம்பாங்க. ஐயோ பொழப்பு கெட்டு போச்சு. நம்மதே நாரதர்னு சொல்ல முடியாது. இப்படி போய் ஓரமாக நிற்பேன். இவர் அசந்து அங்கிட்டு போயிட்டாருன்னா திடுன்னு உள்ள வருவேன். இன்னொருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாருங்க. அறிவு வேணா அப்படின்னு அடிச்சு விடுவாருங்க. நான் போய் இப்படி ஓரமா நின்று ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருப்பேன். எப்படா உள்ள ஓம்னு 3வது தடவை ஓடி வருவேன். உள்ள என்னை பிடிச்சி இழுக்கிற ஐயா நம்மவே வருதே நாரதர்
நீதானாடா சொல்லக்கூடாதாமா. இந்த மாதிரியெல்லாம் நான் சின்ன பிள்ளையில தெரிஞ்சதுங்க. இந்த பக்கம் அனுபவம் அந்த அனுபவத்தை சொல்றேன். நீங்களும் சின்ன பிள்ளையா இருக்கீங்களா? நான் எதையாவது ஒன்றை கேட்டு இவர் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் கொம்பிச்சு விட்டார்ல, நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லாமல் இருந்துட்டு அது நம்மளுக்குள்ள அசிங்கமாயிடக்கூடாது. அது என் வழியில் தனியாக போகிறேன், முடிஞ்சா அந்த வழியில் வாங்க, இல்லைன்னா ஓரமாக நில்லுங்க. என்னப்பா இந்த சின்ன பிள்ளைன்னு நான் கூட உங்கள் அனுபவத்தை தான் சொல்கிறீங்கன்னு பார்த்தேன். ஆனால் பெரிய ஆப்பு வைக்கிறிய பாருங்க, பேச்சு இருக்கும்போது. அது அப்படி இல்லைங்க, அது அப்படி இல்லை. நீங்கள் நினைக்கிறல நீ இடையில நீ சின்ன பிள்ளையா, இவர் பெரிய மனுஷனா ஐயா, நீ பேச முடியாதான், அதை சுட்டி காமிக்கிறாரு வெளியில தெரியாம. அவர் அனுபவத்துக்கு அப்புறம் இதை இப்போ கூட இல்லைன்னா அப்புறம் என்ன தொழில் பண்ற? ஏன் நீ இடையில எட்ட போய் வேலை பார்த்துட்டு போகாதப்பா. நீ தயவுசெய்து பேசாம இரு. சரி, அது எப்படி வேணாலும் போட்டோம். ஏன்னா நான் எதுக்கு நான் அதுக்கு சொல்றேன்னு விஷயம் என்னால தெரியல. இவங்க சொன்னாங்க மனிதன் சொல்லப்பட்ட திருக்குறள் அதற்கு மெருகேற்றுவதற்கு அவையும் இடைக்காடம் பாடுகிறார்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த வழியை நான் பின்பற்றுவதாக சொல்றேன். திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். எல்லாருமே சொல்லுவாங்களே, அதே மறுபடியும் மாற்றி சொல்ல மாட்டீங்களா? எழுதுனது யாரோ அவர் தான் சொல்ல முடியுமா? இதுக்காக எல்லாரும் அதானங்க சொல்றாங்க, நம்ம மாற்றி சொல்லலாம். அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க, அப்புறம் இருக்கிற எழுதுனது அவர் தானே, அப்ப எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. வள்ளுவர் திருன்னு சொல்லுமா? நம்ம ஆரம்பத்திலே சம்பந்தம் இல்லாம சண்டைக்கு வர்றீங்க. யார் சண்டைக்கு வரா? நான் சொன்னக்காவா? நான் பேசுறத பார்த்தா எப்படிங்க இருக்கு உங்களுக்கு? அம்மா, திருக்குறளை எழுதினவர் யார்? திருவள்ளுவர் தான். அட எல்லாரும் அதான் சொல்றாங்க. அப்புறம் எழுதினது அவர் தானே, அப்புறம் அவர் தானே சொல்ல முடியும். எழுதுனது யாரோ அவர் தான் சொல்ல முடியுமா, இல்ல பக்கத்து ஊர்க்காரரை சொல்ல முடியுமா? இல்ல வேற ஆளை சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க இல்ல வேற ஆளை நீங்க சொன்னீங்க, வேற ஆளை எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் வேற ஆளை யாரும் எழுதல. அவருக்கு படிச்ச அளவுக்கு அவ்வளவுதாம்மா. அவர் ஏதாச்சும் ஏதோ ஒரு பேர் சொல்லணும்னு சொல்லுவார் அவருக்கு. அவர் படிச்சது. திருக்குறளை எழுதினார். ஆமா, திருக்குறளை எழுதிய எந்த புத்தகத்தை எழுதினாலும் அந்த புத்தகத்தை எழுதி அரங்கேற்றம் செய்தால் தான் அது நிவர்த்தி வரும். ஆமா, வெளியிட்டு அங்கீகாரம் பெறணும்னா அரங்கேற்றம் பண்ணணும். அரங்கேற்றம் பண்ணணும். ஒரு பாடல் என்ன அரங்கேற்றம் பண்ணாமலே இருக்கு. ஆமா, எல்லாம் மோகன்தாஸ்னால. திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்காக எங்கே எடுத்து செல்கிறார்? மதுரை அம்பதிக்கு எடுத்து போனாரா? பாண்டி நாட்டுக்கு. சரி, போய் அவரால் அந்த திருக்குறளை அரங்கேற்றம் செய்யப்பட முடிந்ததா? முடியலைல. ஏன் இவ்வளவு நாள் அரங்கேற்றம் பண்ண முடியல? என்ன காரணம்? திருப்பி அனுப்பப்படுகிறார். இவ்வளவு நாள் அரங்கேற்றம் பண்ணாததுக்கு யார் காரணம்? ஒரே காரணம், போயிட்டு மதுரை என்பதிலே அரங்கேற்றம் செய்ய முடியவில்லை, திருப்பி அனுப்பப்படுகிறார். சரி, அவர் திருப்பி அனுப்பப்படுகிறார் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அரங்கேற்றம் பண்ண முடியல, திருப்பி அனுப்பப்பட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்னா பெரியவர்கள் சொல்ல, முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம புத்தகத்துல எழுதிருக்கு, அதை படிச்சிருக்கேன், அதனால நான் சொல்றேன். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு எனக்கு உள்ள வித்தியாசம், நீங்க படிச்சிருக்கீங்க, மற்றவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. திருக்குறளை திருவள்ளுவர் எழுதுகிறார். சரி, அவர் ஏடில் எழுதுகிறார். இது எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு புத்தகத்திலே இருப்பதை இன்னொரு நோட்ல நான் எழுதுவேன், அப்படியே மாத்தி எழுதுவேன். எழுதி படிக்கணுங்கிறதுக்காக நான் எழுதுவேன். ஒரு புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே எழுதுவேன். அந்த மாதிரி பழக்கம் இருக்கு. அதை நான் எழுதுகிறேன். அப்படி நான் எழுதுறத கவனிச்சாரா என்ன மாதிரி இல்ல இந்த திருவள்ளுவர். நீங்க எழுதுனதை அவர் கவனிச்சாரா? ஒருவேளை அவர் கவனிச்சிருக்கலாம்னு சொல்ல வரேன். அவர் கவனிச்சிருக்கலாம். நான் எழுதுறத கவனிச்சு நீங்க எழுதுனத. ஆமா, நான் நோட்ல எழுதிக்கிட்டேங்க. அவர் ஏடுல எழுதுறார். பாத்தீங்களா? அதை எழுதுறார். எழுதிட்டு நேரா மதுரை எம்பதிக்கு கொண்டு வரார். கிட்டத்தட்ட அவரு நீங்களும் ஒரே என்னைய பார்த்து தாமா அவர் எழுதினாரு. அவர் இப்போ உள்ளவருமா? நான் ஆரம்பத்துல இருந்து உள்ளவர். இவரை பார்த்துட்டாமா அவர் ஏடுல எழுதுறாரு. சும்மா என்னமா பேசுறீங்க? நம்புறியா இல்லையா? இல்ல சார், நீங்க சொன்னா சரியா இருக்கு. எழுதிட்டு மதுரைக்கு கொண்டு வரார். கொண்டு போய் அரங்கேற்றம் பண்ண போறார். ஆளுக்கு திட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி கேட்கறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏமா அவரா ஒரு போகுல போயிட்டு இருக்கிறாரு, ஏன் எவனம்னு கேட்டா திடீர்னு கேட்டா சொல்ல முடியுமா? தம்பி ஐயா, சந்தில சிந்து வர்றவாரு, ஏன் எதுக்கு கேட்டா சொல்ல முடியுமான்னு வேலைய பாரியா. நீ எழுதியது ஒரு எழுத்தா? நீ எழுதிய திருக்குறள் 1.25 உன்னால அதை இறங்குறது என்ன தகுதியா இருக்கா அந்த நூலுக்கு? ஆளாளுக்கு திட்டுறாங்க. அவ்வளவு கூட்டத்துல திட்டும் போது கண்ணீர் வடிக்கிறார். கஷ்டமா இருக்கும்ல? கஷ்டமா இருக்கும்ல? நிக்கிறேமா நானே நேருக்கு நேரா அவர் திட்டதை அப்படியே கவனிச்சா அவரால் அழுக முடியல. ஆமா, நிக்கிறீங்களா? அப்படியே அவர் அழுது கண்ணீர் வடித்து அவரால் ஒன்று செய்யலை. எழுதிய திருக்குறள் அப்படியே எடுத்துக்கிட்டு நீ போயிரு கொண்டுகிட்டு வந்துக்கிறார். அப்படியே வேதனை கலங்குறார். அத்தனையும் நேருக்கு நேரா என் கண்ணால நின்னு பாத்தீங்களா? நானும் பார்க்கல, உங்களை மாதிரி நானும் படிச்சதாம்மா.
எடு அந்த அருவாளை. இல்லப்பா ஊத்த கதையா இருந்தாலும் ஊடுருவி கேட்கணும்னாங்க. நல்லா ஊடுருவி கேட்டு படிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல அப்படி அப்படி அனுப்பப்பட்டார்னு சொல்லுவாரு. நீங்க அனுப்பப்பட்டார்னு சொன்னீங்க, நான் என்ன சொன்னேன்? அனுப்பப்பட்டார்னு சொன்னேன். அப்படிப்பட்ட திருக்குறளை அரங்கேற்ற செய்து வைத்தவர் யாரு? அவை அப்படி சொல்லுங்க. திருக்குறளை அரங்கேற்ற செய்து வைத்தவர் ஔவையார். நல்லா கவனிச்சீங்களா? அப்ப என்ன எழுதி அவரால் அரங்கேற்றம் செய்யப்பட முடியவில்லை, ஆனால் அரங்கேற்றம் செய்து வைத்தவர் யாருன்னா ஔவையார். அந்த ஔவையாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல் தான் திருக்குறள். இன்றும் உலகிற்கு திருவள்ளுவர் யாருன்னு வெளி கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா அவை பிராட்டி தான். ஏன்னா திருவள்ளுவர் எழுதியது 1.25 அடி. எத்தனை சீர் தெரியுமா? 7 சீர். மேல 4, கீழே 3. ஏன் 7 சீர் தெரியுமா? திருவள்ளுவர் பிறந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். அப்படி சொல்லுங்க. 7 சீரை வைத்து எழுதுகிறார். ஆனால் இங்கே 7 சீரை எழுதப்பட்டது அவர் ஒரு கூறப்பிறந்தவர் மொத்தம் 7 பேர். யார் அப்படின்னா உப்பை, உருவை, அவ்வை, வள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர் என்று சொல்லக்கூடிய 7 பேர். திருவள்ளுவர் பிறந்தவர்கள் மொத்தம் 7 பேர். ஆமா. அவர் எழுதியது 1.25 அடி. அதிலே சீரை கொடுத்தது 7 சீரை கொடுத்து எழுதினார். அப்படிப்பட்ட சிறப்பம்சம் முடிந்தது மனிதனுக்கு சொல்லப்பட்ட திருக்குறள். திருக்குறளை பற்றி இவ்வளவு நேரம் பேசினோம். உங்களை பற்றி எம்மை பற்றி பேச வேண்டும் அல்லவா? நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் காவலுக்கு வந்திருக்கேன் சுவாமி. நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்படிதான் கேட்க கூடாது. இதுதான் கேட்க கூடாது, தப்பு. நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய சரித்திரம் மூலம் நீங்க சொல்லி முடிச்சுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல காத்திருக்கேன். நீங்க என்ன வேலைக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. என்ன நீங்க கேட்டு நான் பதில் சொல்லாம இருந்தேனா? பதில் சொன்னீங்க. என்ன சொன்னேன்? காவலுக்கு வந்திருக்கோம் சொல்லிட்டல்ல. ஆமா. மறுபடியும் நான் கேட்கிறேன். நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். புரியுதா? இந்தாருமா, நான் என்ன பேசுறது தெரியுமா? உங்களை பத்தி சொன்னா உங்களை பற்றி முழுமையா அறிமுகப்படுத்திடுறேன். ஒரு கேள்வி பதிலாகுமா? ஒரு கேள்வி புத்தகமாகுமா? ஒரு கேள்வி எப்படிங்க புத்தகமாகும்? அதனால உங்களை பற்றி அனைத்து கேள்விகளுங்க. இப்ப சங்கரதாசர் எழுதினார்ல தம்பி, கேக்குதா? புரியுதா? சங்கரதாசர் எழுதினார். 4 கேள்வியை கேட்டு வள்ளி பதில் சொல்லணும். இப்பதான் எழுதிருக்காரு. அப்படிதான். எங்கேயாவது நான் வள்ளி கேள்வி கேட்டதா எழுதிருக்காரா? இல்ல எழுதல. அப்புறம் என்ன வேலைக்கு வந்தா வேலையை சொல்லுமா. நான் தான் காவலுக்கு வந்திருக்கேன் சாமி. என்ன வேலைக்கு வந்தீங்க? என்ன அர்த்தம்? நான் தான் காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க? அந்த வேலையை சொல்ல வேண்டியதானே. அம்மா, அவர் சொல்றது புரியுதா இல்லையா? அவர் பெரிய மனுஷன். யாரு என்ன வேலைக்கு வந்திருக்கோம் அதாவது இந்த அவர் கேட்கிறார்ல, கேள்வி கேட்கிறார்ல, வள்ளியம்மன் நாடத்துல சங்கரசாமி என்ன எழுதியிருக்காரு? நாரதர் கேள்வி கேட்க வள்ளி பதில் சொல்ல. எந்த இடத்துலயாச்சும் வள்ளி கேள்வி கேட்கன்னு எழுதியிருக்கா? இல்ல எழுதல. உங்களுக்கு வேலை இருக்கு. என்ன வேலைக்கு வந்தாருன்னு கேட்ட என்னமா சொன்ன? அவர் கேட்டதுக்கு என்னமா சொன்ன? காவலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன். காவலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிக்க. உனக்கு வேலை இருக்கு சொல்ற. அவருக்கு வேலை இருந்தா சொல்ல மாட்டாருமா? அவரே ஊரா சுத்துறாரு. என்ன வேலைக்கு வந்தாருன்னா கோவம் வருவா வராதா? தம்பி, நீ என்ன வேலைக்கு வந்தியா அதை மட்டும் வரு. தயவுசெய்து நீ இடையில வந்து எந்த வேலையும் பார்க்க வேணாம். அதை துப்பு. முதல்ல உன்னை என்னைக்கே இருந்தாலும் கொல்ல போறேன், உன்னைக்கு என்ன கிழிக்க போறேன். சங்கரதாசர் வந்து நாரதர் கேட்க வள்ளி பதில் சொல்லணும் எழுதியிருக்காரு. அப்படிதான் எழுதியிருக்காரு. ஆனா அந்த புத்தகத்துல வள்ளி கேள்வி கேட்க கூடாதுன்னு எழுதவே இல்லை. கடைசி பக்கத்துல கூட எழுதல. எந்த பக்கமும் எழுதல. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, நாரதர் கேட்க வள்ளி சொல்ல. தம்பி, பகுமானம். இந்த இது பேர் என்ன? ஹார்மோனியப்பட்டி. எவ்வளவு அது? 1,25,000. உன்னை வணங்குறேன் 1,25,000. 1,5 லட்ச ரூபா பெட்டி வாங்கி. ஏன்னா மதிக்கிறீங்க, கலையை மதிக்கிறீர்கள், வாத்தியத்தை மதிக்கிறீங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி. 1,5 லட்ச ரூபாய்க்கு இந்த பெட்டி வாங்கிறீங்க. ஆனா இது எவ்வளவு தெரியுமா? நீங்க வாங்குற கட்டைக்கு எவ்வளவு தெரியாது? எவ்வளவு தெரியாது? எனக்கு தெரியாது. என்ன தெரியாது உங்களுக்கு? இது என் நண்பன் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது. ஐயோ ஐயோ, ஓசின்னு சொல்லுங்க. ஓசி வேற, அன்பளிப்பு வேற. இந்த இதுதான் ஓசி. நீ மச்சமா பார்த்தா மனசு வந்து கொடுக்குறாரு, வாங்கிக்கமா. சும்மா பேசணுங்கிறதெல்லாம் பேசாதீங்க. ஒரு நாரதரை பார்த்து ஓசி ஈசின்னு பேசலாமா? தப்பா பேசாதீங்கப்பா. நீங்க சொல்லுங்கம்மா. அவங்க மனசு கஷ்டப்படும். அப்பெல்லாம் இனிமே சொல்லாதீங்க. அதை சும்மா கொடுத்ததுங்க. நீ அதோட பெரிய ஆளா இருப்ப. ரெண்டும் ஒண்ணுதான்மா. ஏமா இப்போ ஊர் எந்த ஊர்மா? பேச சொல்லும்ல. இப்ப பேசாம என்ன செய்வீங்க? சமயபுரம். இது காசு இல்ல. அது இதே கட்டையை வச்சு அடிச்சு நொறுக்குனா 1,4 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க. உனக்கு 1,4 லட்ச ரூபா மிச்சமா, 1,4 ரூபா மிச்சமா? அப்படியே பொத்திக்கிட்டு போதுமா? பொத்திக்கிட்டு நான் வந்து கலகம் பண்ண வந்தேன். நான் காவலுக்காக வந்திருக்கேன். சரி, யாருக்காக காவல் வந்தீங்க? நான் எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே காவல் காப்பதற்காக வந்திருக்கிறேன். தாங்கள் யாருக்காக கலகம் செய்வதற்காக வந்திருக்கிறீர்கள்? இது இந்த வார்த்தை
சொல்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் தொண்டு பண்ண வந்திருக்கேன். தொண்டு அடடே, தொண்டு ஆமா தொண்டு செய்ய வந்திருக்கீங்களா? ஆமா. நான் கூட தொண்டு செய்ய தான் சாமி வந்திருக்கேன். யாரு? நான் தான் நீ. எம்பெருமான் முருகப்பெருமானுக்காகவே தொண்டு செய்வதற்காக வந்திருக்கிறேன் இந்த இடத்திற்கு. தொண்டு பண்றதுக்கு ஒன்று அறிவு வேணும், இல்லைன்னா அனுபவம் வேணும். ஆண்டவன் உனக்கு அனுபவத்தையும் கொடுக்கல, அறிவையும் கொடுக்கல. அப்படியே உங்களை மாதிரி காதை சேர்த்து அடிச்சு விடுவேன். அப்படியே உங்களை மாதிரியா? தொண்டு என்னவா தொண்டு? உங்க அப்பாவுக்கு இல்லாத தொண்டு, உங்க அம்மாவுக்கு இல்லாத தொண்டு, நாட்டு மன்னனுக்கு இல்லாத தொண்டு, மக்களுக்கு இல்லாத தொண்டு. என்ன தொண்டு வந்திருக்க? மண்டு தொண்டுன்னு சொல்ற நீ. எனக்கு பொதுநல தொண்டன்னு பேர் இருக்கு, உனக்கு பொதுநல தொண்டின்னு பேர் இருக்கா? தொண்டின்னு பேர் இருக்கு சாமி. எங்க ஊரு தேவகோட்டைக்கு அங்கிட்டு பாத்தீங்களா? தொண்டின்னு ஒரு ஊர் இருக்குது. ஐயா சாமி, அறிவாளியெல்லாம் சேர்ந்திருக்கீங்கப்பா. தொண்டின்னு ஊரு. கருவாடு ஏ மீன். சாமி, தொண்டி. நடு இரவில் சிவனடியாராக வந்த சிவபெருமானுக்காக நெல்லறுத்து தன் வீட்டு கூரையை விறகாக்கி நடு இரவில் உணவு சமைத்து கொடுத்தாரே இளையான் குடிமாற நாயனர், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? இதுல உங்களுக்கு பொதுநல தொண்டன்னு வேற பேர் வச்சிருக்காங்க. அப்படி சொல்லுங்கம்மா. தொண்டுன்னு சொன்ன தொண்டுக்கு நான் விளக்க சொல்றாங்கல்ல, அதுக்கு நீங்க கேட்டுட்டீங்களா? அதுக்கே சந்தோஷம் தானே. ஏன் தெரியுமா? கணவன் கொண்டு வந்து கொடுத்த 2 மாங்கனியை, ஒரு மாங்கனியை சிவன் அடியாரவது சிவபெருமான் கொடுக்க, இன்னொரு மாங்கனியை கணவனுக்கு அறுத்து கொடுக்க, கணவன் வண்டு வந்து மறுபடியும் அந்த கனியை சாப்பிட்டு விட்டு இன்னொரு கனியை கொண்டு வா என்று கேட்கும் பொழுது, ஆஹா சிவன் அடியாருக்கு கொடுத்து விட்டமே சிவபெருமானே, கணவன் கேட்கும் பொழுது கனி கிடைக்கவில்லை, கையை ஏந்துகிறார், சிவன் கனி கொடுக்கிறார், கணவனுக்கு அறுத்து வைக்க, கணவன் சாப்பிட, என்னம்மா அந்த கனியை விட அந்த கனி ரொம்ப சுவையாக இருக்கிறது, எப்படி கிடைத்தது என்று சிவபெருமான் கேட்கும் பொழுது, கணவன் என்று கேட்கும் பொழுது, மனைவியிடத்தில் கேட்கும் பொழுது மனைவி சொன்னால், சிவபெருமானே கொடுத்தார். எப்படி சிவபெருமான் கொடுப்பார்? கண்முன்னே கொடுக்க செய். கையை ஏந்தினால் சிவன் கனி கொடுத்தார். அம்மா நீ தெய்வ பிறவி என்று பாண்டிய நாட்டுக்கு போன, ஆனால் அந்த பெண்மணியால் தன்னை சிதைத்துக் கொண்டு தலைகளாக சிவனை பார்த்து நோக்கி தலைகளாக சென்றார். அம்மை என்று அழைத்தால் காரைக்கால் அம்மையார். அவ செஞ்சா தொண்டு, நீ என்ன தொண்டு பண்ணிருக்க? இப்பெல்லாம் கை தட்டி உற்சாகப்படுத்தணுமையா? அவ்வளவு விவரம் பேசல, அங்கே தட்டி கை. சாமி, இந்த கதையெல்லாம் 10 வருஷம் முன்னாடியே நான்லாம் படிச்சுட்டேன். 10 வருஷத்துக்கு முதல்ல சும்மா இல்ல. ஏ சாமி, தன்னை கொல்ல வந்த பகைவன் போலியான சிவவேடம் அணிந்திருக்கான் என்று தெரிந்தும் கூட அவனை கொல்லாமல் தன் எதிரியின் உயிரையும் காப்பாற்ற துணிந்தாரே மெய்ப்பொருள் நாயனர், அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? இது உங்களுக்கு பொதுநல தொண்டன் வேற பேரு. ஐயா அவங்க கை தட்டட்டேன், நீங்க 2 பேரும் கை தட்டாதீங்க. ஏப்பா தட்டுறீங்க? சாமி, அந்த சின்ன குழந்தையா இருந்தாலும் தெரியாத கதையை எவ்வளவு, அதாவது ஒரு நட்புக்கு, அதை எதிரியா இருந்தாலும் கூட செய்ய எவ்வளவு உதவி பண்றாரு. துப்பு முதல்ல கேள்விப்பட்டது உள்ள இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டது. நட்புக்கு உயர்வு. சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. ஐயா கால் இல்லைன்னா வாழலாம், கை இல்லைன்னா வாழலாம், கண்ணு இல்லைன்னா வாழ முடியுமா? தின்னப்பன் கண்ணை கொடுத்தான், கண்ணப்பன் நாயனாராக அவன் செஞ்சா தொண்டு. நீ என்ன அப்புறம் தொண்டு பண்ணிட்ட? செக்கு மாட்டு கை தட்டுங்கப்பா. தெரிஞ்ச கதை சாமி, இந்த கதை தெரிஞ்ச. நம்ம வேட்டைக்கு போறாரு, கறியை கொண்டாட வைக்கிறாரு, படைக்கிறாரு, இதெல்லாம் செய்யறாரு. ஒரு நாளுக்கு என்னடா இப்படி செய்யறானே அப்படின்னு சோதிக்கிறாரு. கண்ணில் ரத்தம் வருது, கட்டவரை எடுத்து வச்சு எடுத்து கொடுக்குறாரு. இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது, கால் கட்டவரை தூக்கி வலது காலம், அதுவும் வலது காலை தூக்கி வச்சு எடுத்து வைக்கிறாரு. கண்ணை காட்சி கொடுத்தார். கண்ணப்ப நாயனார். இது என்ன பெரிய எல்லாம் படிச்சிருக்கீங்க, அறிவாளியா? பெட்டி மட்டும் வாசிக்கிற. தெரிஞ்ச கதையா? சிறப்பு பேசுங்கம்மா. ஏ சாமி, தன்னை கொல்ல வந்த பகைவனை நெற்றியில் திருநீர் இருப்பதை அறிந்து அவனை கொல்லாமல் தன் உயிரை மாய்த்து கொண்டாரே ஆனாய நாயனர், அவர் செய்தான் மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன பெரிய புல்லாத தொண்டு செஞ்சிருக்கீங்க? இதுல உங்களுக்கு பொதுநல தொண்டுன்னு வேற பேரு. அவங்க தட்டட்டி நீங்க தட்டாதீங்கன்னு சொல்றேன். இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டது இல்லையில? சரி சரி சரி, பேசுமா பேசுமா, நீயே பேசுமா. நீங்க தான் சாமி பேசணும். நான் பேசுற கதையை இந்த 2 ஜென்மமும் படிச்சு வச்சிருக்கேன். நான் என்ன கதையை பேசினாலும் படிக்குது, என்ன கதையானாலும் சொல்லுது. நான் என்ன சொல்றது? பரவாயில்ல சாமி, இருந்தாலும் வந்தது வந்துட்டான், ஏதோ ஒரு கதையை சொல்லணும்ல. தெரிஞ்ச கதையா இருந்தாலும் தெரியாத கதையா இருந்தாலும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமியா. ஒரு மனிதன் எப்படி வேணும்னா ஆலயம் கட்டலாம், கும்பாபிஷேகம் வைக்கலாம். ஆனால் ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? சூதாடுகிறார். வரக்கூடிய பாதி பணத்தை, வெற்றி பெற்ற பாதி பணத்தை தோட்டமிட்ட கொடுத்துட்டான், மீதி பணத்தை வச்சு சிவாலயம் செய்தார், சிவாலயம் கட்டினார். ஐயோ, இதுக்கு மேல நம்மளுக்கு கதை தெரியாதே. இந்த அண்ணன் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்கண்ணே பார்க்கலாம்.
இந்த கதை படிச்சதில்ல சார். எனக்கு தெரியுமியா, படிச்சதே இல்ல. முழுக்க நான் கதையை சொன்னோன்னே திருப்பி நீங்க ஈயடிச்சாங்க பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. பாதி கதையோட விட்ட உடனே தெரியலையா கொடுத்துனா தெரியும். இது முதல்ல தெரிஞ்சிருந்தா எனக்கு அப்பவே பாதியில நிப்பாட்டிருப்பேனே. மீதி படத்தை வைத்து சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் வைத்தார் மூர்க்க நாயனார். அவன் நெஞ்சா தொண்டு, நீ என்ன தொண்டு பண்ணிட்ட சாமி? சாய்ந்த லிங்கத்தை தன் கழுத்தில் கயிறு கட்டி இழுத்து தன் மனைவியின் தாலியை விற்று சிவபூஜை செய்தாரே குங்குவிய நாயனார். அவர் செய்தார் தொண்டு, நீங்க என்னங்க தொண்டு செஞ்சிருக்கீங்க? பரவாயில்ல, தொண்டுகளை பற்றி சிவனை பற்றி எவ்வளவு வேணாலும் நீங்க பேசலாம், நானும் பேசுகிறேன். கதையின் முறைப்படி கதையின் கருவை ஆரம்பிக்க வேண்டும் என்று என்பதாக பாரு. என்னம்மா? ஏ சாமி, நான் கேக்குறேன், ஏன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் ஜெயிச்சிட்டேன்னு நீங்க ஒத்துக்குங்க. எதுக்கு? உங்களை விட ஒரு கதை கூட பேசுறீங்க, சும்மா இல்ல, புரியுதா? அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். தெரியாம நிக்கிறீங்க. இல்ல அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். உங்களுக்கு ஒத்துக்கிட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க. எனக்கு அது போதும். என்னங்களா பாரியா? நல்ல எண்ணம். கெட்ட எண்ணம், வேச பூச்சி. ஏமா நான் கதை பேச மாட்டேன்னு சொன்னா கதையின் கருவை பாருன்னு சொல்றேன் நானு. அப்படின்னா ஜெயிச்சுன்னு ஒத்துக்கங்க சாமி. அப்படியா? சரி பேசி பாரு. அவர் சொன்னது என்னம்மா, கதையை கதைக்கு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் பேசுவோம்னு சொன்னாரு. ஆமா. என்ன அறுக்கலான்ட்டு கதை தெரியாதா, நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாமா? பெரிய மனுஷனை அவருக்கு தெரிஞ்சா பேச மாட்டாராமா? அது தெரிய மாட்டேன்னா அவர் பெரிய மனுஷன் கதைக்கு போவோம்னு இருக்காரு. தம்பி புரிஞ்சுக்கணும், சின்ன பிள்ளைத்தனமா நடக்க கூடாது. நான் அதோட படிக்க அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்கிறீரா இல்ல என்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறீரா? சாமி புத்தி சொல்றேன், கண்டிக்கிறேன். ஒரு ஆணியும் பிடிக்க வேணாம். ஆடி பிடிங்க, ஆவணி பிடிங்க, புரட்டாசி பிடிங்க, ஐப்பசி பிடிங்க. ஐப்பசி வந்துருச்சு. வேலையை பார்ப்பு தெரியும் எனக்கு. எவ்வாறு ஆதிபராசக்தி பொற்கிணத்திலே ஞானப்பாலை கொடுத்தார் திருஞான சம்பந்தருக்கு. அவர் செய்தார் தொண்டு, நீ என்ன தொண்டு பண்ணிக்க பேசு. ஏ சாமி, தேவாரம் என்ற பாடலை பாடி உலகம் எல்லாம் சிறப்பித்து சிவபெருமானோட அருளை கண்மன் காட்டினாரே திருநாவுக்கரசர் நாயனார். அவர் செய்தார் மிகப்பெரிய தொண்டு, நீங்க என்ன பெரிய புள்ள தொண்டு செஞ்சீங்க? சமைச்சு கொடுத்தேன். சிறு தொண்ட நாயனார் சீராளனை வெட்டி பண்ணிட்டு கொடுத்தார். அவன் செய்தான் தொண்டு, நீ நான் தொண்டு பண்ணிட்ட. ஏ சாமி, பல சிவ தொண்டுகளை செய்து தன்னுடைய மூத்த மகன் பாம்பை தீண்டி இறந்து விட்டான் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் வந்தவருக்கு உணவு உபசரிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய இறந்த மகனை மறைக்க துணிந்தாரே அப்பூதி அடிக நாயனார். அவர் செய்த தொண்டு, நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? சந்தன கெட்ட கிடைக்கலன்னு கைமொழிய கல்லுல வச்சு சந்தனமா சாத்தின மூர்த்தி நாயனார். அவன் செஞ்சா தொண்டு, நீ என்ன தொண்டு பண்ணிட்ட? பல சிவ தொண்டுகளை செய்து கடைசி சுந்தரோட கைலாயம் சென்றாரே பெருமலையிலே குருபர் நாயனார். அவர் செய்தார் தொண்டு, நீங்க என்னங்க தொண்டு செஞ்சீங்க? நீயும் விடுற மாதிரி தெரியல, நானும் விட மாட்டேன். அதுக்காக ஒரு கதை பாட்டை பாடிடுவோம். அடுத்து நீங்க என்ன பேசுங்க. என்னம்மா பிரச்சனை? சாமி என்ன நான் கேக்குறேன், ஏன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? இந்த வருமா சும்மா கதை அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க ஒத்துக்கங்க. ஏன்? சும்மா இல்லைங்க, உங்களை விட ஒரு கதை கூட பேசிருக்கேன், புரியுதா? அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். உங்களுக்கு மனசுக்கு கஷ்டம், அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க. எனக்கு அது போதும். அடேங்கப்பா, இந்த மாதிரி ஒரு படுத்துக்கிட்டு போர்த்துனாலும் ஒண்ணுதேன், போர்த்திக்கிட்டே படுத்தா சாமி சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாத்தியாளா? எப்படி சாமி படுத்துக்கிட்டு போத்தினாலும் போத்திக்கிட்டு பார்த்தாலும் அது எப்படி? நான் கதையை ரெண்டும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒண்ணுதேன். எப்படி சொல்ல முடியும்? படுத்துக்கிட்டு போத்துறான். படுத்ததுக்கப்புறம் போத்தினோம்னா ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். போத்திக்கிட்டே படுக்கிறாடா அவனுக்கு முடியலன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ உங்களால் முடியலன்னு நல்லா ஒத்துக்கிறீங்க, அதைத்தான் மறைமுகமாக சொல்றீங்க. அந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. தம்பி இந்த ஒரு வாளு ஒன்று சொல்கிறேங்க தம்பி. இங்கே நான் ஒன்றை சொல்கிறேன், கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்கமா. ஒரு விஷயத்த சொல்கிறேன் தம்பி. அதை மறைமுகமாக சொல்கிறாரு, புரிஞ்சுக்கமா. இங்கே வார், குரங்கு பார்த்துருக்கியா நீ? பார்த்துருக்கீங்கல்ல, மனிதல் மாதிரியே இருக்கும் இந்த குரங்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அலர்வேலுக்கு போயிருப்பீங்க இருக்குது. சரி, பத்தாம் போய் மொட்டை போட்டு வந்தேன். குரங்கு தலை இருக்கான், கால் இருக்கான், வால் இருக்கான், எல்லாருக்கும் அது எல்லாம் இருக்கு. வால் இல்லாத குரங்கு எங்கேயாவது நீ பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லை. ஆனால் பிறவியிலே வால் இல்லாம, வால் அதுக்கப்புறம் பிறந்து இல்லாம போனதெல்லாம் இருக்கு. சரி, பிறக்கும் போதே வால் இல்லாம குரங்கு பார்த்துருக்கீங்களா? மோகன் பார்த்துருக்கீங்களா? சாமி நீங்க பார்த்தீங்களா? இல்ல சாமி, வால் இல்லாம பிறந்தா. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா. எங்க சாமி, எந்த நாட்டுல இருக்கு? நீ தாண்டா வால் இல்லாத குரங்கு. அப்பா, ஒவ்வொருத்தன் வாயை அடைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. என்னென்ன கதை சொல்ல வேண்டியது? கதையை சொல்லி வாய் அடைக்கணும். அப்படி இருந்தாலும் வாய் இருக்கு அவருக்கு. அப்படியா இருக்கட்டும்.
ஏனென்றால் ஒரு நாடகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுப்பது தப்பில்லை, விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் இந்த மேடையிலே இந்த இடத்திலே இந்த நாடகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் இந்த வள்ளி நாயகமே வெற்றி பெற்றதாக இருந்துட்டு போகிறது, அதனால ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவெல்லாம் கொடுக்குற பணத்தை நான் வாங்கி கடையில் அரிசியை வாங்கி அதுக்கு உணைய வச்சு அதில் வடித்து சாம்பார் வச்சு ரசம் வச்சு கூட்டு வச்சு அதை உனக்கையா போட்டு தின்னு இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர எவனுடைய காலடியிலும் கிடையாது என்பது யாருடைய வாளை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் இந்த பெருமாள் ராசி என்றும் கிடையாது. வாழ்ந்து கொள்ளுங்கள், சும்மா இல்ல, எனது பெருமாளிட்ட கட்டளை. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையில் தவிர எவனுடைய வாளை பிடித்து வாழ அவசியமே கிடையாது. என்ன இன்னொரு வாட்டி இந்த வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா வள்ளியா இருக்கிற நான் ராட்சசியா மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் நீ கேக்குறேன் புரியுதா? என்ன முன்ன பின்ன அரிசி வாங்கி இல்ல முன்ன பின்ன சமயக்கட்டு பக்கம் போயிருக்கணும். இந்த மாதிரி வெட்டி வீராப்பு வசனம் பேசணும். சுடுதண்ணி கூட வச்சு கொடுத்ததுல என்ன வரைய, அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு வசனம்? அப்புறம் எப்படி எனக்கு தெரியாமையா உல வச்சு சமைச்சு சாம்பார் வச்சு ரசம் வச்சு கூட்டு சரியா தானே எல்லாத்தையும் நீங்க சமைச்ச லட்சணம் தான் நல்லா தெரியுதே. அருமையா ஏமா எல்லாத்தையும் வரிசையா சொல்றாருலமா, எல்லாத்தையும் சமைச்சாரு, கடைசியில உப்பு போடல. அதான் சமைச்ச லட்சணம் தெரியுதே, தெரியல. சரி உப்பில்லா பண்றோம் குப்பையில. சரி பேசி பார்க்கலாம், எது வேணா பேசு. இயற்கைக்கு மாறாக தன்னுடைய மனைவியை சிவனடியார் பின்னே அனுப்பினான் இயற்பகை நாயனார். அவன் செஞ்சா தொண்டு, நீ என்ன தொண்டு பண்ணிட்ட? எத்தனையோ இசைக்கருவிகள் இருந்தாலும் தன்னுடைய புல்லாங்குழல் ஓசையாலே சிவபெருமானுடைய செவிகளுக்கு விருந்து அளித்தாரே ஏனாதிநாத நாயனார். அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? பச்சை தண்ணியை ஊத்தி அதுல விளக்கு திரி போட்டு விளக்கு ஏற்றினானே நபிநந்தினி நாயனார். அவன் செஞ்சா தொண்டு, நீ என்ன போல தொண்டு பண்ணிட்ட? ஏ சுவாமி, எம்பெருமான் சிவபெருமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பூஜை பொருட்கள் எல்லாமே கீழே விழுந்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக தன்னுடைய கழுத்தை வெட்டி சிவ பூஜை செய்ய துணிந்தாரே அறிவட்டாய நாயனார். அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன செஞ்சீங்க? சிவனடியாருக்கு வைத்திருந்த சிவபெருமானுக்கு வைத்திருந்த பூஜை இருக்கக்கூடிய பாலை தன்னுடைய தந்தையின் கால் விட்டு விட்டுருக்காங்க. தந்தையின் காலையை வெட்டின சண்டீஸ்வரன் நாயனார். அவன் செஞ்சா தொண்டு, நீ என்ன தொண்டு? ஒருவனுக்கு கண்ணே தெரியாமல் கூட மக்களுடைய சமூக நல கருதி மக்களுக்காக குணமிட்டு சிவபெருமானாலே கண்ணை பெற்றாரே தண்டியர்கள் நாயனார். அவர் செய்தார் தொண்டு. நீங்க என்ன தொண்டு செஞ்சீங்க? சுபபூஜை வைத்திருந்த மலரை யானையை விட்டு மிதிக்க விட்ட காரணத்தினாலே யானையின் கழுத்தை வெட்டி, ஆனா வந்தவனை பார்த்தால் அவரை கழுத்தை விட்ட பொழுது சிவனடியார் இருந்து தன் கழுத்தையை வெட்ட துணினான் எரிபத்த நாயனார். அவன் செஞ்சா தொண்டு, நீ என்ன தொண்டு பண்ணிட்ட? சரிங்க சாமி, இப்படி எல்லாம் நிறைய பேர் தொண்டு செஞ்சவங்க இருக்காங்க. சரி, இதுக்கு மேல சங்கருடைய பாடலை பாட வேண்டும், சரி, கதையை நடத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சரி கதை பாடலை பாடுவோம். அதனால ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை ஞான நிலை ஞான சிசிலாமா பாட ஆரம்பிங்க. பேசி ஞான நிலை பெட்டி முருதங்க இல்லாட்டி ஞான நிலை ஞான அதுக்கு இசை வேலை பருப்பு. ஏமா இதுக்கு மேல உனக்கு கதை தெரியாதா? இங்க பாருங்க, என்ன கதை தெரியாதான்னு கேட்கிறேன். ஏவா அப்படின்னா ஒன்று செய். என்ன பண்ண? நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லு, அப்படி ஒத்துக்க. எதுக்கு? சும்மா இல்லம்மா, உன்னையோட ஒரு கதை நான் கூட பேசியிருக்கேன். அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. ஆமா ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா ஓ மனசு கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நீ தோத்துட்டோம்னு ஒத்துக்க. என்ன தந்தரம் உனக்கு? கொஞ்ச நேரம் தோத்தம் ஒத்துக்க. தோத்தம் இப்ப என்ன தெரியல, பேசு. முடிஞ்சா என்கிட்ட எவ்வளவு நேரம் பேசணுமோ பேசி பாரு. நிறைய பேர் இருக்காங்க சுவாமி. இனிமே என்கிட்ட போட்டி ஓட்ட உங்க அண்ணனுக்கு வேட்டியா அவந்தால விட மாட்டேங்கிறியா? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்? எங்க அண்ணன் வேட்டி எல்லாம் கட்டறது இல்ல, டவுசரே போறது இல்லம்மா. அம்மா அவனை பார்த்தா அப்படித்தான் தெரியுறேன். அவன் ஆண் மகனா பெண் மகனான்னு எனக்கு இன்னுமே சந்தேகமா தான் இருக்கு. வீரன் பூலோகத்துக்கு உனக்கு ஒரு திமிழ்னா உங்க சண்டையில ஏன் வேட்டி எதுக்கு அவங்க பேசுறீங்க? டவுசர் போடலாம். யார் பா டவுசர் போடலங்கறது? அப்ப நீங்களா சொன்னது டவுசர் போடலன்னு நான் வே வீரத்தேவனா செஞ்சதா? கலியுகத்துல உனக்கு இவ்வளவு திமிர்னா 4 யுகத்துல இருக்க எனக்கு அவ்வளவு திமிர் இருக்கு. திரைதா துவாபரம் கலியுகம் என்று சொல்லப்படி 4 யுகங்கள் இருக்கு. ஆமா, கிரேதகத்துல அரசியருடைய கதை, ராமாயணம், துவாபரவளே, மகாபாரதம், கலியுகத்திலே கந்தருடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பகுதி நீர் சொல்லிவிட்டீர், இன்னொரு பகுதியை நான் சொல்கிறேன். கிரேதகம் என்பது 17,28,000. ஆமா, திரேதகம் 12,96,000 ஆண்டு காலங்கள். தப்பா சொன்னா சரியா தானே சொல்லுது. ஏன் கோபப்படுகிறீர்? கோபப்பட்டனா? நான் எப்பமா கோபப்பட்டேன்? பேசு. துவாபரம் என்பது 8,64,000 ஆண்டு காலங்கள்.
தப்பா சொன்னா ஏன் கோவப்படுகிறீர்? நான் எங்கேம்மா கோவப்பட்டேன்? நீதாம்மா வெறிநாயகத்தை நிறுத்துற. நான் சொல்றேன்னு சொல்றத நீயா சொல்ற. கலியுகம் என்பது 432 ஆண்டு காலங்கள். தப்பா சொன்னா ஏன் கோவப்படுகிறீர்? நான் எங்கேம்மா கோவப்படுறேன்? நீயாத்தம்மா கத்துற. மொத்த கூட்டினா 43 லட்சத்து. தப்பா சொன்னா. ஓ எங்க ரோட்டி ஏன் கோவப்படுகிறீர்? வந்துச்சா என்ன கோவம்? மொத்தம் கூட்டினா 43 லட்சத்து 20,000 ஆண்டு காலங்கள். ரொம்ப படிச்சிருங்க. இந்த கலியுகம் வந்து ஆமா நீங்கள் வாழும் கலியுகம், கலியுகம். யான் வாழும் கலியுகம், கலியுகம். இவர்கள் கலியுகம். இந்த கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சுன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டு போங்க. அடுத்த வார்த்தையை நான் பாத்துக்கிறேன். நான் கேக்குறேன். என்ன? எனக்கு நான் பிறந்த வருஷமே தெரியாதுங்க. தெரியாதுல்ல? யாரோ ஒருத்தவங்க பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாதான் எனக்கு என் பிறந்த நாள் தெரியும். ஆமாப்பா. நீங்க கலியுகம் பிறந்த வருஷத்தை போய் என்கிட்ட கேக்குறீங்களே, கொஞ்சமாச்சும் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இப்ப புரியுதா? தெரியல இல்ல? கிரேதா 17,28,000 சொன்னது நீயா நானாமா? யார் சொன்னது? சொன்னீல? அப்ப நீ பிறந்திருந்தியா? அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? திரேதா அப்புறம் எதை படிக்கல? கலியுகத்தை படிக்கல. திரேதா 12,96,000 சொன்னது யாரு? அப்ப பிறந்தியா? எப்படி தெரியும்? படிச்சு. அப்புறம் ஏன் இதை படிக்கல? எழுதல. நீ உள்ள போனில வேலையை பார்க்க வேண்டிய வெளியாண்டா வந்திருக்கேன். அண்ணே உன்னை அண்ணங்கிற வார்த்தைக்கு இதுவரை மறுவார்த்தை பேசணும்ல. வாடா போடான்னு பேச வைக்காது என்ன. சொல்லிட்டீங்களே தோபரம் 8 லட்சம் அதுல வந்து நாங்க அப்படின்னு சொன்னீங்களே. அப்ப நீங்க பிறந்திருந்தீங்களா? எப்படி தெரியும்? படிச்சு. அப்புறம் ஏன் இதை படிக்கல? எழுதல. வாயை பொத்திக்கிட்டு நிப்பாட்டிடு தம்பி. நீ சுதி எப்படிப்பா சின்ன பிள்ளை மாதிரி வரமா? என்னம்மா அப்பப்பா நொப்பப்பான்னு அவர் என்னம்மா பண்றீங்க? என்னங்க கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? மண்டே பேலி என்ன பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு வண்டு விழி ஜானகி பாடும்போது சுப்ரமணியம் வண்டு விழி குண்டு விழின்ட்டு. ஆமா. என்னங்க கேட்டீங்க? இந்த கலியுகம் எந்த வருஷம் பிறந்துச்சு? பிரம்மாதி வருடம் பிறந்தது. ஏன் சொல்ல வேண்டியதானே? கேட்க வேண்டியதானே? ஏய் நான் தான் ரொம்ப நேரமா கேட்டேன். சொல்லிருப்பேன். ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக சொல்லல. ஆஹா பாதிக்கப்பட்டிருக்கு தானே? பரவாயில்ல. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா மனநிலை. ஆமா. என்னடா தம்பி? பிரம்மாதி வருடம் சேர்த்தேன் 60 வருஷத்துல ஒரு வருஷம். ஆமா ஒரு வருஷம் சொல்லியாச்சு. ஆமா. எந்த மாசம்னு தெரியணும்ல? 12 மாசம். வருஷத்துக்கு ஒரு 12 மாசம் இருக்கு. எந்த மாசம்னு கேட்கணும். புண்ணியவனே உனக்கு தெரிஞ்ச கூட எனக்கு தெரியல போ. பெட்டிக்கார தம்பி கேக்குது. அவர் கேக்குறீங்க 12 மாதம் எந்த மாதத்துல பிறந்த அடிச்சு? சித்திரை மாதம் பிறந்ததான் கலியுகம். அப்பா சித்திரை மாதம் தம்பி. நீ தின்னு. மண்டே பேலி கண்டு. சாமி என்ன சாமி? எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா சந்தேகம்? ஆமா தம்பிக்கு மாதிரியே. சொல்லுங்க. மாசத்துல 30 நாள். ஆமா. அதுல என்ன கிழமை பிறந்ததுன்னு கொஞ்சம் கேட்டுக்கணும். வாரத்துல 7 நாள். அப்படி சொல்லியா தம்பி? அருமையா கேட்டாருமா. எனக்கு கூட ஞாபகம் இல்லை. ஆல்ரவுண்டுக்கார் பாருங்க முத்துராஜன். இந்த 30 நாள் வாரத்துல 7 நாள் என்ன கிழமைன்னு கேட்கிறாரு. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையா? அந்த மாதிரி முறைக்கிற பார்த்தா வெள்ளிக்கிழமை. அவர் தான் கேட்டா நான் கேட்கலாமா? என்ன தம்பி? விடக்கூடாது. என்னடா செய்யணும்? ஒரு நாள் வெள்ளிக்கிழமைங்கிற சட்டம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். ஆமா. எத்தனை மணின்னு கேட்கணும். அதுவும் ஒரு வேலை நியாயம் தான் அம்மா. வெட்டிக்காரு கேட்கறது நியாயம் தான். ஆனா நீ கேட்டா நீ முறைக்கிற பார்த்தா அந்த பையன் கேட்கறதா நான் கேட்கறது இல்லை. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். எத்தனை மணிக்கு பிறந்தன்னு கேட்கறேன்? 2 மணிக்கு பிறந்ததான் கலியுகம். போதுமா? மோரை பார்த்துட்டியா? வெரி நைஸ். தம்பி கேட்கிற என்னைய முறைக்கிறியா தம்பி? தம்பி திருப்பியும் சந்தேகம். என்னையா சந்தேகம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். ஆமா. எத்தனை நிமிஷத்துக்கு பிறந்ததுன்னு அதை நீயே கேளுப்பா. ஆமே வாங்க. ஏமா அது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடம். எத்தனை நிமிடத்துல 27 நிமிஷத்துல பிறந்ததான் கலியுகம். போதுமா? 27 நிமிஷம்ப்பா. என்னடா தம்பி? ஐயோ எத்தனை வினாடி? 60 வினாடில எத்தனை வினாடி? ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. எத்தனை வினாடி? 30 வினாடில பிறந்ததான் கலியுகம். என்னப்பா? ராத்திரில பிறந்ததா இல்ல பகல்ல பிறந்ததா? அது அதுல 12 நீங்க எவ்வளவு நாளா? ஏமா ராத்திரில வரஞ்சா பகல் 30 வினாடில பிறந்ததான் கலியுகம். போதுமா? அவங்க கேக்குறாங்க அவங்க கேக்குறாங்க எல்லாத்தையும் நீங்க தான் கேட்டு சொல்றீங்க. நீங்க கேட்டு விட்டு கடைசில ஏதா வாங்கிக்கிறேன். இல்ல நாங்க கேட்கலனா நீங்க நிப்பாட்டி நீங்க கண்டிப்பா கேப்பீங்க. உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு தெரியுது. மனநிலை உங்க மனநிலை
சரி இந்த கலியுகத்து முதலையும் துவாபரயுகம் என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேரு, பாண்டவர்கள் 5 பேரு. பேர் சொல்லுங்க. தர்மன், பீமன், அர்ஜுனன், சகாதேவன். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அதானே? ஆமா. தர்மன் யாருக்கு பிறந்தா? யமதர்மனுக்கு பிறந்தார். பீமன் யாருக்கு பிறந்தா? வாயுதேவனுக்கு பிறந்தார். அர்ஜுனன் யாருக்கு பிறந்தா? தேவேந்திரனுக்கு பிறந்தார். நகுலன், சகாதேவன். அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தார்கள். கர்ணன் யாருக்கு பிறந்தா? குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கு பிறந்தவன் தான் கர்ணன். கர்ணன் எந்த மாதம் பிறந்தா? மாசி மாதம் பிறக்கிறார். எந்த பிறை? வளர்பிறை முதல் நாள் அன்று. பாண்டவர் 5 பேர் தானே? ஆமா தர்மன் இருந்தால? ஆமா. தர்மன் எந்த வருஷம் பிறக்கிறார்? பிரச்சோபதி வருடம் எந்த மாதம்? ஐப்பசி மாதம். எந்த பிறை? வளர்பிறை 5ஆம் நாள். என்ன நட்சத்திரம்? கேட்ட நட்சத்திரம் என்ன லக்னம்? தனுசு லக்கணத்தில் அபிசித்தி முகூர்த்தத்தில் மதிய வேலைக்கு பிறகு, அதாவது கலியுகம் ஆரம்பிப்பதற்கு 127 ஆண்டு 5 மாதம் 5 நாட்கள் இருக்கு. அநேகமா 15/8/3102 என்று பிறந்தவன் தான் தர்மன். தர்மன் தர்மன் போதுமா? அவ்வளவுதாம்மா. பாருங்க, மகாபாரதம் படிச்சிருக்கான். மகாபாரதத்துல அவன் எந்த வருஷம் எந்த மாதம் என்ன இது பூரா வரிசைப்படுத்தி இவ்வளவு அழகா நீ தெரிஞ்சு வச்சுன்னா ஜாதகமே உங்ககிட்ட தான் இருக்கு போலக்குமா. செத்து போயிட்டான், போய் தூக்கிட்டு வந்துட்டேன். யாரு? தர்மன் தான். அவன் செத்துருக்க வாய்ப்பே இல்ல. சத்தியமா செத்து போயிட்டாருங்க, போய் சொல்ல. வாய்ப்பு இல்லம்மா. அட உண்மையாவே செத்து போயிட்டாரு. என்ன தெரியாமையா சொல்றான்? அட உண்மையாவே செத்து போயிட்டாருங்க. நீ கொன்றுப்ப. கழுத்து நெரிச்சு கொல்லாம விட மாட்டேன். பயப்படுறியா? நீங்க எடுத்து கேளுமா. இப்ப ஒரு சில நேரங்கள்ல மம்மதம் பத்திரமா இருந்துக்கணும். சரி. தர்மனுக்கு அடுத்து பிறந்தவன் பீமன். எந்த வருஷம் பிறந்தான்? தர்மனுக்கு அடுத்து பிறந்தவன் ஆங்கிரச வருடம் எந்த மாதம்? ஐப்பசி மாதம். என்ன பிறை? தேய்பிறை 9ஆம் நாள். எந்த நட்சத்திரம்? மக நட்சத்திரத்தன்று பிறந்தவன் தான் பீமன். அர்ஜுனே கேள. அர்ஜுனே எந்த வருஷம் பிறந்தான்? ஸ்ரீமுக வருடம் எந்த மாதம்? பங்குனி மாதம். இவன் வளர்பிறையில பிறந்தானா தேய்பிறையில பிறந்தானா? வளர்பிறையிலையும் பிறக்கல, தேய்பிறையிலையும் பிறக்கல. ஒருவேளை இவன் அமாவாசையில வந்து உங்க நடுவீட்டுல பிறந்த அமாவாசையில. எப்ப பிறந்த அமாவாசையில? தர்மா சும்மா சும்மா கோவப்படுறங்கிற விஷயத்துல அனாரியமா பேசாத, சரியா? என்ன கோவப்படு, ஆனா அனாரியமான வார்த்தையில என்ன தவறான வார்த்தையில மேடையில பேசுங்க. இப்ப என்ன அனாகரமா பேசுன? என்னமா பேசுறீங்க? நடுவீடு சொல்ற எந்த புத்தகத்துல நாரதருக்கு நடுவீடு வார்த்தை உள்ள இருக்கு? என்ன அனாகரம்? உனக்குலாம் அறிவு இருக்கா? நாரத பூமியிலே முதலில் இறங்கினது தெரியுமா? நார்த்தாமலை. எங்க? புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சியூர் ரோட்ல கீரனூருக்கு பக்கத்துல நார்த்தாமலைன்னு ஊர் இருக்கு. அங்கதான் நாரதர் முதலில் பூமியிலே இறங்கிடும் நார்த்தாமலை. ஓ எவ்வளவு என்ன பத்தி கேட்டு பாரு. நடுவில் நீ அறிவு வேணாமா? சின்ன பிள்ளை தானம்மா. ஏமா மேலே சபை நாகரிகம் வேணாம். முதல்ல கேட்கிற கேள்வி பூரா பட்டுன்னு அழகா பதில் சொல்லி பஞ்சபாண்டவர்கள் எங்க என்னன்னு எப்ப பிறந்தாங்க என்னன்னு கேட்டுக்கிட்டு வராரு. சரியா சொல்லிக்கிட்டு வருவீங்க. அவரை போய் நடுவீடு விடுன்னு பேசலாமா? அப்படி பெரிய மனுஷனே, அவர் தேவலவாசிய, அவரே வீடு இல்லாம ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாதவங்களுக்கு மட்டும் தான் கோவம் ரோசமெல்லாம் வரும்னு. கொஞ்சம் இருமா. ஏப்பா இந்த வசனம் பொருந்தா? அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்களா வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? உன் வேலையை பார்ப்பு. நீங்களே தானே எடுத்து கொடுக்குறீங்க. நான் முதன்னு பிறந்த இறங்கின இடமே நார்த்தாமலை, அங்கே கூட வீடு இல்லைன்னு நீங்களே சொல்லித்தானே கொடுக்குறீங்க. ஏப்பா போட்டோ இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, இந்த கார்டெலாம் இருக்கா, இல்லை கையெழுத்து போறியா, லோன் எதுவும் எனக்கு வாங்கி கொடுக்குறியா? வீடு இருந்தா தான் வீடு கொடுப்பாங்க. இருந்தா தானே பேஸ் மட்டுமே போடலையா, இவங்களுக்கு லோனும் வேணுமா? அதை வேணா சொல்லியா? நிலைக்காது போல இருக்கு எதுவுமே. சரி, நகுலன் சகாதேவன் இல்ல அவன் பிறந்தது அந்த அமாவாசையில பிறந்தானா? எப்ப பிறந்தான்னு சொல்லு. பௌர்ணமி என்று பிறந்தவன் தானே அர்ஜுனன். பங்குனி மாதம் பௌர்ணமியில பிறந்தனால பங்குனி உத்தர திருநாளிலே வந்து அதனாலதான் அவனுக்கு பர்க்குணன் என்ற பெயர் உண்டு. நகுலன் சகாதேவன் பிறந்தாங்கல்ல, ஆமா. எந்த வருஷம் பிறந்தாங்க? பௌ வருஷம். எந்த மாதம்? பங்குனி மாதம். இவங்க வளர்பிறையா தேய்பிறையா? வளர்பிள்ளை இல்ல தேய்பிறை, இவங்களும் பௌர்ணமி தான் பிறக்கறாங்க. என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரத்தன்று பிறந்தவர் தான் நகுலன் சகாதேவனும். பாண்டவர்கள் எதிரி யாரு? கௌரவர்கள். எத்தனை பேர் இருக்காங்க? ஓ 100 பேர். 100 பேர். 100 பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டீங்க, கவலைப்படாத. 100 பேர் இருக்காங்க, காப்பாத்தினா. சரி, பாண்டவர்களுக்கு அப்பா யாரு? பாண்டுமன். அந்த பாண்டுமண்ணே எப்ப பிறந்தாரு? அதானே. இதெல்லாம் கேட்டு எப்படி நீங்க அதையும் கேட்பீங்க எனக்கு தெரியும். நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கேளுங்க சாமி. ஆட்ட கேட்குறியா? எங்க வந்து நின்றுக்கிட்டு ஆட்ட கேட்குறீ? கேளுங்க. நீ என்ன வடிவேலா? கேளுப்பா கேளு. யார்கிட்ட கேட்குற? அண்ணன்ட்ட தானே கேட்குற. பாண்டுமண்ணே எப்ப பிறந்தாரு? அதானே. அட எப்பதாங்க கேட்பீங்க? கேளுங்க. கேள்வி என்ன கேட்க? அதானே கேட்க போறீங்க, கேளுங்க. அவரு பதில் சொல்றேன். அவரு குழம்பி போய் நிக்கிறார் பாய். என்ன கேட்பா? சரி 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 கேளுங்க கேளுங்க கேளுங்க. இப்படி பட்டு பதில் சொல்ல. பாண்டுமண்ணே எப்ப பிறந்தாரு? அதானே. அட எப்பதானே கேட்பீங்க? ஏம்மா நான் எவ்வளவு நேரம் பாண்டுமண்ணே தானே சொல்றேன், நீ ஏன் அவசரப்படுற? நான் கேள்வி கேட்க மிரட்டுனா எப்படி கேட்க முடியும்? பாண்டுமண்ணே எப்ப பிறந்தாரு? எப்ப தொலைஞ்சா நாசப்பட பொழந்தா இருக்கிற
குழந்தை என்ன இவர்தான் வெறி நாய் மாதிரி என்னம்மா இது என்ன நேரம் தெரியுமா? பிரம்ம முகூர்த்தம். என்ன முகூர்த்தம்? பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரம் வந்து பிரம்ம முகூர்த்தம். ஆமா. இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற விவஸ்தை வேண்டாமா? நாங்க யாரு? சாதாரண மனிதர்கள். நாங்க ஒரு தவறு செய்தால், நாங்க ஒரு தப்பா பேசிட்டோம்னா இறைவன் எங்களை மன்னித்து விடுவார், ஏற்றுக்கொள்வார். ஆனா நீங்க யாரு? 7-14 லோகங்களும் சென்று வரக்கூடிய நாரத மகரிஷி. அந்த மகாலட்சுமியுடைய அந்த புறத்திற்கே யாருடைய அனுமதியும் சென்று வரக்கூடிய வல்லமை படைத்தவர் தாங்கள். அப்படிப்பட்ட நீங்க தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அந்த சாட்சாத் மகாவிஷ்ணு கண்ண பரமாத்மாவே அங்கிருந்து இறங்கி வந்த மாதிரி அந்த தேவலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன சொல்ல வர்றீங்க? சந்தோஷம். அப்படிப்பட்ட நீங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது விவஸ்தை இல்லாம செத்தான் போனா வந்தா இப்படி அபசகுணமா பேசுறீங்களே. உங்களை மாதிரி ஒரு அறிவாளிய பாத்துக்கனா? ஐயோ, இந்த தம்பியை 2 பேரும் சிரிச்சு கைதட்டினா இத காரணம் இருக்கு. என்னப்பா தம்பியலா ஏப்பா அப்படி சிரிக்கீங்க? நீங்க தேவலா, அது பாப்பா சொல்ற மாதிரி தேவலவாசி. அது ஒரு பச்சை பிள்ளைக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியல. சிரிப்பு வருது. ஐயோ, பிரம்ம முகூர்த்தத்துல பேசக்கூடாதுல்ல. சரிம்மா, பேசுன தப்பு தாமா. நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? பிரம்ம முகூர்த்தத்துல செத்தவனை பேச வேணாம். பிரம்ம முகூர்த்தத்துல ஒருத்தன் செத்து போயிட்டேன்னா என்ன? இந்த மைக்ல கொஞ்சமா எடுத்து வச்சு விடுங்கனே. அட மெயின் இருந்துச்சுன்னா சேர்த்து வச்சு விடுங்க. ஒரே தான் பொசுங்கட்டுங்கறேன் நான். என்னை கொன்னுட்டு நீ நல்லா இருந்துருப்பா. போய் நல்லா இருப்போ. நீ எங்க வந்து உங்க ஊர்ல இருந்து என்னைய கொலை? நான் சும்மா போனதா பழக்கமே இல்லம்மா. எது என்ன? இங்க 12 வயசுல கட்ட பிடிச்சவன். தேவலோகத்துல சும்மா இருப்பேன், அங்கேயும் போய் கட்ட பிடிப்பேன். புடிங்க. மொத உன் உயிரத்தையும் கொண்டு போய் அங்க பேசுறேன். ஓஹோ, நான் அழகாப்பாவும் நம்ம முத்துராஜாப்பாவும் இல்லாம நான் வர்றதா ஐடியா இல்ல. நானே நினைச்சு நீயே சொல்லிட்ட. என்னங்க அவங்க கொண்டு வரணும்னு சொல்லி. அம்மா, நீ என்னம்மா இப்படி விளையாட்டு காரியமா என்னமோ டூர் போற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஏமா போறது நம்ம அப்படியே போனாலும் என்ன ஆளை நான் தனியா வர மாட்டேன். நான் மோகன்தாஸ், சாந்தி, நம்ம மச்சான் சீனி மச்சான் இவங்கெல்லாம் இல்லாம வரமாட்டேன். நான் மாப்பிள்ள சூர்யா இல்லாம நான் வரமாட்டேன். நல்ல வேலையா போச்சுப்பா. எங்க அம்மாவை இழுத்துட்டு போயிடணும். ஆத்தி அதை விட ரொம்ப கஷ்டம். எப்ப செத்தான்னு சொல்லு. சர்வதாரி வருடம் சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று இறந்தவன் தான் சாமி பாண்டுமன்னன். பாண்டுமன்னன் சாகும் பொழுது அர்ஜுனனுக்கு 16 வயது 7 நாட்கள் ஆகியிருந்தது. சின்ன குழந்தை. போதுமா? எவன் செத்தாலும் விட மாட்டேன். நீ கழுத்து நெரிச்சு கொண்டே விடுவேன். அப்பா சாமி வண்டி பீலி கர்த்தண்டி. இருங்க சாமி, நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. என்ன? நான் கேக்குறேன், நீங்க பதில் என்ன கேட்க போற சொல்லு. கேக்குறேன். என்ன கேட்க போற? இது என்ன யுகம்? இதான் கலியுகம் சொன்னீல. அப்புறம் ஏன் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொல்ல மாட்டீங்க? கலியுகம். இதுக்கு முன்னாடி என்ன யுகம்? அதே துவாபரயுகம் சொன்னல. ஏன் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொல்ல மாட்டீங்களோ? அந்த பயம் இருக்குனே. ஒரு தடவை சொல்ல மாட்டீங்களோ? நீ கத்துற வந்த உடனே இறங்கி போய் நல்லா குண்டாஞ்சொரிச்சோறு கொட்டிக்கிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிடல. சாப்பிட்டேனா சாப்பிடலையானோ உனக்கு தெரியல. நீ மட்டும் தின்னு உன் உயிரை மட்டும் காப்பாத்திய கடவுள் அப்படி வச்சிருப்பேன். எனக்கு அதெல்லாம் கெட்ட என்ன அதெல்லாம் கத்துற நீ. துவாபரயுகம் என்ன கதை? மகாபாரதம் நடந்தது. மகாபாரதத்துல மொத்தம் எத்தனை பருவம் இருக்கு சுவாமி? கேள்வி எனக்கு பதில் தெரியாதா? சரி சொல்லுங்க. மொத்தம் 18 பருவம். பாரத போர் மொத்தம் எத்தனை நாள் நடந்துச்சு? மகாபாரதலையா? ஆமா, 18 நாள் நடந்தது. பாரத போரில் மொத்தம் எத்தனை அக்ரோனி சேனைகள் இருந்தாங்க? நான் கேட்டதுனால அதனால. அப்ப நீங்க எப்படி கேக்குறீங்க? கேட்டுங்கப்பா. நீங்க எப்படி கேக்குறீங்க? ஓ தொண்ட தடி தொண்ட. அதே சுதில பெரிய கேக்குங்க. 18 நாள் போர் நடந்தது. பாண்டவர் பக்கத்துல அக்ரோனி. 18 அக்ரோனிலே பாண்டவருக்கு 7 அக்ரோனி. கௌரவர்கள் பக்கம் 11 அக்ரோனி. அரே சாமி, ம். பாரத போரில் மொத்தம் எத்தனை காலாட்படை வீரர்கள் இருந்தாங்க? மகாபாரதத்துல சண்டையிலையா? ஆமா, 10,09,350 காலால் படை வீரர்கள். மகாபாரத போரில் மொத்தம் எத்தனை குதிரைப்படை இருந்துச்சு? இந்த சண்டை போடும்போதா? டக் டக் டக். சண்டை போடுமா? 67,610. மகாபாரத போர்ல மொத்தம் எத்தனை யானைப்படை இருந்துச்சு? வரிசை படி. 21,870 யானைப்படைகள். மகாபாரத போர்ல மொத்தம் எத்தனை தேரிப்படைகள் இருந்தது? இந்த வரிசை படி சண்டை. ஆமா, 21,870 தேர்ப்படைகள் தான். அதெல்லாம் விடுங்க. மகாபாரத போர்ல மொத்தம் எத்தனை பேர் காணாம போனவங்க? ஏன் செத்தா என்ன கேள்வி? அடேங்கப்பா, பாண்டு மன்னன் செத்துட்டான்னு சொன்னோன்னா ஐயோ நாரதர் அவசகுணமா பேசுறாருன்னு. நீ மட்டும் இப்ப என்ன கேட்டுட்ட? செத்து போயிட்டான் சண்டையில போய் செத்தாங்க தானே கேக்குற கேளு. 20 என்னப்பா? அதுக்கு தான் பொண்ணு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அது நாகரிகமா சொல்லுது காணாம போனவர்கள். ஆமாப்பா,
போர்ல காணாம போறதுக்கு என்ன கையில கிடக்குற மோதிரமா அப்படியே காணாம போறதுக்கு அங்க வச்சீங்கன்னா சத்தியமா காணாம போயிரும். அப்படி சொல்றேன். காணாம போனவங்க 24,165 பேர் காணாம போயிட்டாங்க. போதுமா? நான் கேட்டு முடியல. என்ன வேணாலும் கேளு. கிரைதா துவாபரங்களில் நல்ல உங்கள் பேசணும். ஆமா. என்னென்ன புராண இதிகாசம் நடந்துச்சு என்பதை பத்தி பேசணும். எத்தனை ஆண்டு காலங்கள் என்பதை பற்றி கூட பேசணும். இந்த ஆண்டு காலங்களை எல்லாம் கூட்டினால் எப்படி கூட்டு புள்ளி என்பது ஒன்று வருகிறதோ அதே போல பாரத போரினுடைய கணக்குகளை எல்லாம் கூட்டினால் கூட்டுப்புள்ளி என்பது ஒன்று வரும். அது என்ன? ஏன்னா உண்மையாவே நீ கணக்க பிள்ளை பேத்தினா நான் ஏதோ எனக்கு ஒரு அளவு கணக்கு தெரியும். நான் கணக்கை சரியாக சொல்வேன், திக்காமல் திணறாமல். நீங்களும் திக்காமல் திணறாமல் அதை கூட்டணும். பரவாயில்லையா? கிரேதம் என்பது 17,28,000. 2 8 10 10 7 17 17 1 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 கிரேதா 12 96 9 15 15 2 17 17 1 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 தோவர 8 64 6 4 10 10 8 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 கலிவு 4 32 4 3 7 2 9 கூட்டுத்தொகை 9 கிரேதா கூட்டுத்தொகை 9 கிரேதா கூட்டுத்தொகை 9 தோவர கூட்டுத்தொகை 9 கலிவு கூட்டுத்தொகை 9 4 போதே 36 3 6 9 கூட்டுத்தொகை 9. நீ நல்லா கணக்கு வழக்கு பார்க்கலாமா? நீங்களும் தான் பார்க்கலாம். கணக்கு வழக்கு பாக்குறதுக்கு நீ பொருத்தமான ஆளுமா உங்க வீட்டுக்கு. எவ்வளவு அழகா அந்த கணக்கு வழக்கு இவ்வளவு அழகா சொல்லி இதே மாதிரி தாங்க கணக்கு இருக்கனே. நான் சொன்ன மகாபாரதத்துல சொன்ன கணக்கெல்லாம் கூட்டி பாருங்க. நான் எப்படி யுகத்துல 9 வந்துச்சோ மகாபாரத கணக்கில் எல்லாம் கூட்டினால் 9 வரேன். நீங்க என்ன கேட்டீங்க? மகாபாரதத்துல எத்தனை பருவம் நீங்க? நான் என்ன சொன்னேன்? 18 சொன்னீங்க. 8 1 9 கூட்டுத்தொகை. 9 மகாபாரத போர் எத்தனை நாள் நடந்து கேட்டீங்க? நான் என்ன 18 சொன்னீங்க. 8 1 9 மகாபாரத எத்தனை அக்ரோனி கேட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? 18 8 1 9 கூட்டுத்தொகை. மகாபாரத எத்தனை காலால் படை வீரர் கேட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? 10,09,380 காலாட்படை வீரர்கள். தப்பு சண்டா சாமி. நிறைய பேர் கேள்விக்கு பதில் தெரியாமலே கேள்வி வைப்பாங்க. நம்ம ஆடுவ குண்டக மண்டக அடிச்சு விடுறது. இந்த அம்மா கேள்விக்கு பதில் தெரிஞ்சுட்டே இருக்கிறாங்க. 10,09,380. ஒருவேளை நான் தப்பா சொல்லியிருந்தேன்னா என்னத்துக்கு நீங்களே நாரத வேஷம் போட்டு வர்றீங்கன்னு கேட்டிருப்பேன். சாமி சாமி ஏன் கோபுரியா? இல்ல ஏன் அப்பா என்ன நாரத வேஷம் போடுறீங்க? ஏங்க தெரியாதுன்னு சொல்லிருந்தா மோகர கட்டைக்கு வள்ளி வேஷம் போடல. ஏன் மோகரத்துக்கு நாரத வேஷம் போடக்கூடாதா? ஏன் மோகர கட்டை வள்ளி வேஷம் போடக்கூடாதா? சாமி என்ன என்ன இப்ப ஏன் கோபுரியா? எதுக்கு நாரத வேஷம் போடுறீங்க? ஏங்க அப்படி என்னங்க கேடுச்சு? தப்பா கேடுச்சா? நீ எல்லாம் எதுக்கு பெட்டி வச்சுக்கற? நீங்க மண்டையை பொளந்து விடுங்க. போறது இல்ல. நானும் சோத்துல உப்பு தான் போட்டு சாப்பிடுறேன். என்ன சாமி அப்படி சொல்லல சாமி. இவ்வளவு திறமை இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு எல்லா சிறப்பு இருக்கு. ஏன் இவ்வளவு இருந்து நீங்க வந்து நாரதர் வேஷம் போடுறீங்க? ஒரு ராஜபாட்டு வேஷம் போட்டிருக்கலாமே. துணை ராஜ நடிகர் போடுறதுக்கு ஏங்க உங்க ஊர்ல இப்படித்தான் இழுப்பாங்க. போட மாட்டார் குழந்தை. அந்த வாசமா நல்ல வேலை அந்த பெட்டியை தெளிவு அப்படி சொன்னேன். எப்படியும் அந்த பெட்டி மேலேயே குறியா இருக்கீங்களா? ஆமா. ஏமா என்ன இரு எத்தனை ஏறியா நீ? எத்தனைக்கா? 10,09,380 காலம். அப்ப 10க்கு 1 1ஓட 9 சேர்த்தா 10 10 3 13 13 18 8 1 9 கூட்டுத்தொகை 9. மகாபாரதத்தை எத்தனை குதிரைப்படைகள் கேட்டீங்க? நான் என்ன சொன்னேன்? 65,610 குதிரைப்படைகள். ஏமா கேள்வியும் படிச்சுக்கிட்ட பதிலையும் படிச்சு வச்சு. ஆமா தப்பு சண்டா சாமி. 65,610 6 11 11 17 17 18 8 9 கூட்டுத்தொகை என்பது மகாபாரதத்திலே எத்தனை யானைப்படைகள்? 21,870 8 15 15 16 16 18 8 9 கூட்டுத்தொகை என்பது மகாபாரதத்திலே எத்தனை தேர்ப்படைகள்? 21,870 8 15 15 16 16 18 8 9 கூட்டுத்தொகை என்பது மகாபாரதத்தை எத்தனை பேர் காணா போனாங்க? 24,165 2 4 6 6 1 7 7 6 13 13 18 8 1 9 கூட்டுத்தொகை என்பது மகாபாரதத்திலே எத்தனை பருவம்? 9 மகாபாரத போர் எத்தனை நடந்தது? 9 மகாபாரதத்தை எத்தனை அக்ரோனி? 9 மகாபாரதத்தை எத்தனை காலால் படைகள்? 9 மகாபாரதத்திலே எத்தனை யானைப்படைகள்? 9 மகாபாரதத்தை எத்தனை குதிரைப்படைகள்? 9 மகாபாரதத்தை எத்தனை தேர்ப்படைகள்? 9 மகாபாரதத்தை எத்தனை பேர் காணா போனாங்க? 9 9 9 9. நான் சொன்ன கணக்கு புறாத. எப்பொழுதெல்லாம் சந்தேகம் வருதோ அப்பொழுதெல்லாம் நான் கேட்பேன் சாமி. தாங்கள் பதில் கூற தயாராக இருக்க வேண்டும். இன்னமும் மண்டக்கணம் போல உன்னை ஆரம்பத்திலே அசிங்கப்படுத்தி உள்ள அனுப்பிச்சிருப்பேன். தெரியா? ஆமா. கௌரவர்கள் எத்தனை பேர்? 100 பேர்ல இருக்காங்க. அப்படிங்கும் போதே தெரியும் உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு. இன்னைக்கு விட்டுட்டு போறேன். இந்த பகுதியில் நீ எந்த மேடைக்கு வந்தாலும் இனிமேல் 100 கௌரவர்கள் சொல்லிட்டு போனதுன்னு சொல்லுவேன். சரியா? போ அதோட உள்ள போயிரு. இப்ப கேட்க மாட்டாரு போமா. பார்வை காலத்தை சாமி என்னப்பா உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது? உனக்கு நான் என்னடா சாமி துரோகம் பண்ணேன்? புராணம் தெரியுமான்னு கேட்கல. இந்த வள்ளியூர் மடத்தோட கதை தெரியுமா? பருவகாலம் பாடுறேன். பருவகாலம் யாருக்கு பாடுறீங்க? வள்ளி கிட்ட பாடுறேன். வள்ளி நீ தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க.
பருவகாலம் நீங்க என்ன தனியா பாடிக்கிட்டு இருக்கீங்க? ஏமா எங்களை பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? டேய் உள்ள போனா எனக்கு நான் உள்ள போய் உட்காந்து நீ வா அட வாங்குறே வா பச்சை பிள்ளை என்ன முன்னப்பா நாக்க நீட்டு வா ஆமா கால்ல விழுக குறைய கூப்பிடுறாரு. டேய் நான் எப்படா என்னங்கடா இப்படி போட்டு விடுறீங்க சாமியலா? ஏன் சாமி பார்வாக்கா இருங்கங்க பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணியா என்ன கேட்டீங்க? பார்வாக்கா தெரியாம இருக்கு. எங்க பாடுறாரா? என்ன வைக்கிறேன் துரியோதன துச்சாதன துஷகன் துஷலன் ஜலகந்தன் சகன் சமன் வேந்தன் அடவிந்தன் துர்தர்ஷ சுபாக துஸ்பர்தர்ஷன் துர்மஷன் துர்மோ துஷ்கர்ணன் விகர்ணன் சலன் சத்வன் சுலோசன் சித்திரன் உபசித்திரன் சித்ராசன் சாருஸ்தரன் சராசன் துர்மாதன் துர்விகாசன் விவேல்சி விரந்தர் உருநாமன் சுனாபன் நந்தர் உபனந்தன் சித்திரமான சித்திரவர்மன் ஸ்வர்மன் துர்வி மோஷன் ஐயாபாக மகாபாக சித்திரங்கன் சித்திர குண்டலன் விமவேகன் பிம்பேலன் வாழகி பேலவத்தன் உக்குதனி சித்திரன் நிஷாங்கி பாசி விருந்தாரங்கன் திருத்தவர்மன் திரசித்திரன் திருசந்த அந்தூரன் சோமகேதி வாதவேகன் சுவட் சாத்தியகது பவசாத்திக கவசி குந்தை கிரதானன் பீமேகன் அலோலம் அபய திருதாசன் திருதமாவு அண்ணா திருசம் உந்தபடி ராஜத் யூசி என்று சொல்லக்கூடிய கௌரவர்கள் 100 பேர் இருக்காங்க. போதுமா? மகாபாரதம் படிக்கிறோம், மகாபாரத மேடையில் பேசுகிறோம். எத்தனை வழிகள்கிட்ட நான் பேசுவது உண்டு, மகாபாரதம் சம்பந்தமாக பேசுவது உண்டு, இதெல்லாம் நடந்த கதைகள் உண்டு. ஆனால் எனக்கு தெரிய கௌரவர்கள் 100 பேரையும் சொன்ன ஒரே வள்ளி நாயகம் தாங்களாத்திருக்க வேண்டும். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். நன்றி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஏனென்றால் இது பூரா சமஸ்கிருத பேர்கள் தான். கண்டிப்பா ஏகம் துவம் திரியம் சதுரம் பஞ்சம் சட்டம் சத்தம் அஷ்டமம் இதெல்லாம் சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை மனப்பாடம் செய்வது ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மனப்பாடம் செய்வதை மறக்காமல் பேசுவது அதை விட கடினமாக ஒன்று. நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம், மக்களை பார்த்த உடனே நம்மளுக்கு திக்கிறோம், திணறிடும். திக்காமல் திணறாமல் இந்த மேடையிலே கௌரவர்கள் 100 பேரையும் சொன்ன உமக்கு எனது வாழ்த்துக்கள் நிச்சயமாக. ஏன் தாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. இந்த மண்ணுக்குன்னு ஒரு மகிமை இருக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம். ஏன்னா இங்கிருந்து போய் பெரிய நடிகர்கள் ஆனவர்கள் எல்லாம் மணப்பாறை மண்ணிலே சங்கத்திலே வாழ்ந்தவர்கள் தான் என்பதற்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அழகிய சன்னே நானும் 9 வருஷம் மணப்பாறையில் இருந்தேன். அவர் அதுக்கு முதலே போயிட்டார் சங்கத்துக்கு. நான் திண்டுக்கல் சங்கத்துக்கு போனேன், அவர் புதுக்கோட்டை சங்கத்துக்கு போனார். நான் அதுக்கப்புறம் காரைக்குடி சங்கம், அதுக்கப்புறம் அன்னைக்கு காரைக்குடி சங்கம் விட்டார். அந்த மாதிரி அந்த மண்ணிலிருந்து சென்றவர்கள் மிக சிறந்தவர்களாக இருக்கின்றார் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த பகுதியிலாம் நான் வந்து நாடகம் நிறைய சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாடகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அது கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்குமா? அது 20 வருஷம் இருக்கு. நான் சங்கத்துக்கு போய் 20 வருஷம் ஆகுது, நான் காரைக்குடி சங்கத்துக்கு. அதனால சொல்றேன் நான். அப்படி நமது மண்ணிலே பிறந்து இன்று வள்ளி நாயகமாக தமிழகம் எங்கும் தனக்கிடையே தானே என்று வெற்றி முரசு கொட்டக்கூடிய ஒரே பெண்மணியால் K.A. நந்தினி அவர்கள். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இது நம்மளுக்கு மிகப்பெரிய பெருமை, மிக சந்தோஷம். மணப்பாறை பக்கம் எந்த ஒரு பக்கம், மணப்பாறை பக்கம் அமையவரம் அப்படின்னு இந்த ஊர் பேரை ஒவ்வொரு மேரையிலையும் ஒவ்வொரு ஊர்களையும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கரகோஷங்களெல்லாம் இவர்களுக்கு ஒவ்வொரு பாடல்களுக்கும் கரகோஷம் மக்கள் கொடுக்கும் பொழுது உள்ளே இருந்து எனக்கு பேசும்பொழுது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி இருக்கும். அந்த அளவுக்கு இவர்களுடைய பாடல்கள், அந்த பாடல்களெல்லாம் தெளிவான இசைகளை அமைத்து கொடுக்கின்ற நமது தங்கங்கள். அடேங்க அப்பா சொக்க தங்கம். இப்படியெல்லாம் இவர்கள் இருக்கும்போது இன்னும் இவர்கள் நிறைய பாடலாம் என்று அவர்கள் மனதிலே தோணும். இப்படிப்பட்ட இருக்கும்போது இவருடைய பேரு மேலோங்கும் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நமது மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய நந்தினி அவர்கள் உங்களுடைய சார்பிலே அனைவருடைய சார்பிலும் கரகோஷத்தோடு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிங்கள். நலமாக இருக்கட்டும், நீண்ட ஆயுள் இருக்கட்டும். இப்ப தாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆமா போ. டேய் நான் என்ன சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளவு நேரம் பேசுறேன். ஆமா அது தெரியுமா, இது தெரியுமா, 100 பேர் தெரியுமா, 200 பேர் தெரியுமா, 300 பேர் தெரியுமா? இல்லையா, எதுவா இருந்தாலும் ஒருத்தருடைய உயர்வு வெளியிலே வர வேண்டும் என்றால் எவ்வளவு வேணா படிச்சிருக்கலாம், உண்மையாவே படிச்சிருக்கலாம். அந்த படிப்பு எல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்றால் எதிராளி சரியா இருக்கணும். கற்றாரே காமரும் அப்படி சொல்ல தங்க. படிக்காதாலும் தான் உங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நிக்க வேண்டியதுதான். இதான் நம்ம வேலையை பார்த்து நம்ம ஒரு அரை மணி வேற கால வாரி இருக்கிய. நம்மளும் எத்தனையோ வருஷம் இவரோட பயணிக்கிறா. அங்கிட்டு ஒரு பேருக்கு வள்ளின்னு நிக்க அவங்களையும் கேட்டு அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு இவரா பேசி இவரே பதில் சொல்லி அப்படியே கொண்டு போறாங்க. காமிச்சு கொடுக்காம. அதான் தொழிலாளிக்காரர். அதான் சொல்றேன், இந்த மைக்குக்கு சேலைய கட்டி வள்ளி நிறுத்தி வச்சா பேசுவார் விடிய விடிய. ஆனா இது மாதிரி வாய் அடிச்சா ரொம்ப அதையும் விட மாட்டாங்க. ஆனா நீ ரொம்ப வாய் அடிக்கிறமா, தயவுசெய்து பேசாத. அப்படிதான் பேச. ஏன்னா பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இவரெல்லாம் இப்படித்தாம அடைக்கணும், பேச விடக்கூடாது. நம்ம அவர் வாயை திறந்தா நம்ம அடைச்சிடணும் பதில. ஆமா. வேதமோதிய வேதிர் குரமலை, நீதி மன்னன் நினைக்குறமலை, மாதர் கற்புடைய மங்கையோர் குரமலை, மாதம் மும்மாதி மழை பொழியும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வாயை பேசலாமா? தத்தி தாது தூது தாது இப்ப சொல்றா. எனக்கு இடையில அப்பா ஏன் வாசிக்காம உட்கார்ந்திருக்கீங்க? வாசிங்க. என்ன பாட்டுன்னு நினைச்சியா? ஏங்க திருப்புகழ் தானே அது? அப்பா வாசிப்பா சாமி. நாங்கள் அசால்ட்டா உட்கார்ந்துட்டேன். பிள்ளை சொல்லுங்க பாடுங்க பாடுங்க வாசிக்கிறேன்.
கவி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ திருப்பூர். கவியா? அப்புறம் சொல்லு. இது கவி மாதிரி தெரியலங்க, வேற என்ன தெரியும்? திருப்புகள் மாதிரி தெரியுது. அப்படியா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பொறுமையா சொல்லுங்க. தத்தித்தா. ஒரு டீ. ஏன் ஏமா டீ குடிச்சிட்டு தெம்பா பேசுங்க. ஏன் நீனே மெதுவா சொல்ல சொன்ன? மெதுவானா அதுக்கு இவ்வளவு மெதுவாவா? அப்படியா? ஒரு வருஷம் சென்று அடுத்த வருஷம் நாடகம் வைக்கும்போது வந்து பேசிக்கோ. தத்தித்தா தா துதி தூ துதி தத்துதி துத்தி துதைதி துதைத்தா தூ துதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாத்து. பலே சொல்லு பாப்போம், முயற்சி ஒண்ணு முடிதான்னு பாப்போம். ரொம்ப சிரமம் தான். தத்தித்தா தா துதி தூ துதி தத்துதி துத்தி துதைதி துதைத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதத தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தா தூ. அப்படி சொல்லுங்க. அப்படியே சொல்றேம்மா. ஏன் தெரியுமா? வெரி குட். தாத்து அத கூட நீங்க பேசுறீங்கல்ல, தாத்து அத கூட சொல்ற வாரியா? எப்படி இத நீ இப்ப உடனே அதான் இப்ப பேசுனீங்கல்லங்க. அப்புறம் என் வாய் பாத்தியா? இப்ப வர வர நீ ரொம்ப பேருடைய வாய் பாக்குற. அது நல்லதுக்கு இல்ல. ஒரு வாயை பாரு, உண்மையா இருக்கும். பல வாயை பாத்தீங்கன்னா அது ஒண்ணு சொல்லும், இது ஒண்ணு சொல்லும், அங்கிட்டு ஒண்ணு சொல்லும், இங்கிட்டு ஒண்ணு சொல்லும், ஆளாளுக்கு சொல்லி உன் மண்டைய குழப்பி விட்டுரு. அதனால ஒரு வாயை பாரு. நல்ல வரன் பார்த்து வந்தேன். எப்படிப்பட்ட வரன்? அழகுள்ளமை அனைத்து வா அந்த ஆறுமுக கந்ததாமா குங்குரு சனி. சரியா தப்பா நீயா சொல்லு, இந்த சாமியார சொல்ல நீ வழியா சொல்லு. அழகுள்ளமை அனைத்து வா அந்த ஆறுமுக கந்ததானே உன் புருஷனே. அவர்கள் நல்ல இனிமையா பாடுவாரு. ஆலயத்துல முருகப்பெருமானை பார்த்த மாதிரி அழகா இருப்பாரு, மிக மிக அழகாக நல்லா பேசுவாரு, நல்லா ஆடுவாரு. அவரையும் நீங்கள் இருந்து ஆசீர்வாதம் பெற்று ஆசீர்வாதம் செல்லுமாறு கேட்டுக்கொண்டு அவனுக்கு காசலை இருப்பதை கொடுத்து சொல்ல பூமியை காசலை புகழோட கைமறித்து செல்ல அனுபவம். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால் பயணமில்லை. நாளை சுரத்து முருகப்பெருமான கொடி மனப்படுத்தி வைக்க வேண்டாம். நான் பிரம்மபுத்திரன். நான் அணிந்து பிரம்மபுரி சொல்ல சபதம் சத்திய வருகிறேன். ஆயா நாரதர் வந்தார், கலகம் செய்தார், சென்று விட்டார். எங்கே நாரதர் வந்தார், கலகம் செஞ்சார், சென்று விட்டார். நீ போட்ட ஒல்ல தப்புச்சம் முளைச்சோம்னு போய் தெரிச்சு ஓடிட்டார், வந்துட்டார். கொல்ல பண்ணி புருவேன். அப்பா நான் கேட்குறேன், பேசிக்கிட்டே பெற்றிருப்பாங்களோ? இல்லைம்மா, அப்படியெல்லாம் இல்லை. பெற்றதுக்கு அப்புறம் தான் பேசியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி பிள்ளைய பெற்றுட்டமே என்ன சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமான மட்டுமே திருமணம் பண்ணணுன்ற மிகப்பெரிய ஆசையில இருக்கேன். இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அனைத்து குட்டி 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 பாலகர்களும் அனுபவித்து நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம்.